மிஸ் பண்ணாதீங்க, நல்ல படம். இந்த படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா? ஷுவரா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ். இப்போ ஒரு பேரண்ட்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு மிடில் ஏஜ் மேன் பிடிக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு சின்ன பசங்க பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா சைல்டுஹுட்லேருந்து அவங்களோட மிடில் ஏஜ் வரைக்கும் சூப்பராக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க படம். ஸோ ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்ல படம். நல்லா இருக்குங்க. படத்துக்கு என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன எதிர்பார்த்து? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதை எதிர்பார்த்து போனோம், அப்படியே பிரதிபலிச்சாங்க. நல்லா இருக்கு. சரத்குமார், தேவயானி, சூரியவம்சம் காம்பினேஷன் மாதிரி வந்திருக்கு. நல்லா இருக்குங்க. அவங்க ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மொத்தத்துல நல்லா இருக்கு. இந்த படத்துல பிடிச்ச சீன் சொன்னா எதுன்னு சொல்லுவீங்க? படம் பார்த்தது 3 BHK படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இது ஓகே, ஆவரேஜா பார்க்கலாம், ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம் படம். டோனி ரெஃபரன்ஸ் 3 வாட்டி வந்திருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, அவன் வந்து ஃபேமிலிக்காக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறான். அவங்க அப்பா ஆசைப்பட்டதை அவன் நிறைவேற்றிருக்கான், அவ்வளோதான். என்ன எதிர்பார்த்து படத்துக்கு போனீங்க? எதுவும் எதிர்பார்க்கல. ஃபேமிலி மூவி எதிர்பார்க்க முடியாது, எப்படியா ஃபீல் குட் மூவி தான். அதனால எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டேஷன் அதை வச்சு போல. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனால் எப்படி இருந்தாலும் அது இதுதான். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா வருது, ஓகே பார்க்கலாம். யாரோட ஆக்டிங் பெஸ்ட்னு தோணுது? யார் ஆக்டிங் பெஸ்ட்னா சித்தார்த் ஆக்டிங். இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சீன் சொன்னீங்க, அந்த சீன். அதில் சரத்குமார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, என்ன மாதிரி ஆகிடாதப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 70 years நான் ஃபேமிலிக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நீயும் அதே மாதிரி ஆகிடாதுன்னு வரும். அது வந்து எல்லாரோட ஃபேமிலியும் கனெக்ட் ஆகும். ஏன்னா ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் கொண்டு போயிருப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் நிறைய டைலாக்ஸ் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஃபேமிலி கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு காமன் மேனாகவும் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்கு. டைலாக் சூப்பராக இருக்கு படத்தில். ஒரு டைலாக்கும் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்கு படம். நல்லா தேட்டரில் வந்து பாருங்க, நல்லா இருக்கு. அந்த கடைசி இதில் அந்த வீடு பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கிறது நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஒரு பாசத்தையும் அன்பையும் எப்படி ஒரு வீட்டில் இருக்கிற குடும்பமாக பேசுறாங்கன்றது அது சொல்றது அது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருடைய லைஃப்லயும் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது கோரிலேட் பண்ணுவாங்க. ரொம்ப சென்டிமெண்டா ஏதாச்சும் இருக்கா இல்ல நார்மலா போதா? கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. அதுதான் அவங்க அவங்களுடைய லைஃப்ல நடக்கிற கோரிலேஷனை பத்தி அவங்க பேசுறாங்க. நல்லா தான் இருக்கு. அது இண்டிவிஜுவலா அவங்கவுங்க லைஃப்ல இருக்கிறது அவங்க கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு காட்சியை அவங்களுடைய வாழ்க்கையோட அவங்க ஒப்பிடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி எதுவும் இல்லை. சென்டிமெண்ட் இதுனா அவங்க லோன் சாங்ஷன்ஸ் பண்ணும்போது அவன் வந்து இது, அப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து ஃபெயில் ஆகி விட்டது. இது வந்து எப்படின்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் படத்துக்கு வந்து நல்ல இது வரும். இந்த காம்படிஷன்ஸ் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு இது யூஸா இருக்கும். மியூசிக் எந்த அளவுக்கு சூப்பர் சார், சூப்பர். நல்ல டிராவலா இருக்கு. புது மியூசிக். ஆமா, நல்ல டிராவலா இருக்கு. ஒரு சில சீன்ஸ்லாம் நம்மளுக்கு அழுகதான் வருது, அந்த அளவுக்கு சூப்பரா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க? இதுக்கப்புறமா தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும். இதுக்கப்புறம் நான் நேரம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கு. கண்டிப்பா ஒரு 1 more week போனதுக்கு அப்புறமா நல்லா கனெக்ட் ஆகும் அந்த படம். 3 BHK படத்துக்கு உங்களோட ரேட்டிங் 10க்கு எவ்வளவு? 10 out of 10 சார். இது மாதிரி உங்க லைஃப்ல நடந்தது ஏதாச்சும்? என்னன்னு இல்லை, எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலும் ஏதாவது ஒரு இடத்துல இது மாதிரி இருக்கதாங்க செய்யும். ஓகே, கேட்க வேண்டாம், நல்லா இருக்குங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சித்தார்த் வைஃபா வராங்க, அவங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. சிஸ்டரா வரவங்க எல்லாரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. 7.5 இல்லைன்னா 8. OTT ரிலீஸ் ஆனா எல்லாரும் வீட்டுல பார்த்தா கண்டிப்பா இதாகும். சரத்குமார், தேவயானி காம்பினேஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சூரியவம்சம் காம்பினேஷன் எகைன் வந்து அதோட அப்படியே பாதி கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி வச்சிருக்கலாம் சூரியவம்சம் மாதிரி. இந்த படத்துல பெஸ்ட் சீன் சொல்லுவீங்க? பெஸ்ட் சீன் சொல்லணும்னா சித்தார்த் வந்து அந்த மேரேஜ் வந்து ஸ்பாயில் ஆயிரும், எப்படி இருந்தாலும் எது பார்க்கலாம். ஸ்பாயிலர் வேணாம். வேணாம். ஓகே, மியூசிக் இந்த படத்துல எந்த அளவுக்கு ஓகே? புது மியூசிக் ஆமா, நல்லா பண்ணிருக்காரு. அப்படி எதுவும் தெரியல, புது மியூசிக் ஆக்டருமே தெரியல, ஏற்கனவே பண்ண மாதிரி தான் இருக்கு. வேற எதுவும் சொல்ல, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ரேட்டிங் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 7.9 கொடுக்கலாம்.